கர்த்தர் உன்னை தினமும் தேடி வர்றார் என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம். ஒவ்வொரு நாளும் நம்மை தேடி வந்து நம்முடைய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விதத்திலையும் முன்னேற்றத்தை பாதையை நமக்கு தருகிறார். அதுதான் அவருடைய விருப்பமும் சித்தமாக இருக்கு. அவருடைய வார்த்தைக்கு நேராக போவோம். நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்திற்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. தேவன் பாருங்க, வார்த்தை, தேவனுடைய வார்த்தை ஒரு விதை போல எப்படி இருக்கு பாருங்க. நீதிமானுக்கு வெளிச்சம். ஒரு நீதிமான், நீங்கள் நீதிமான் எண்ணுகிறீர்களா? நிறைய பேருக்கு நீதிமானுங்கிறதே நான் நீதிமானா, ஏனென்றால் அவங்க சொல்லி நினைக்கிறாங்க நான் அந்த அந்த தப்பு பண்ணிட்டேன், இப்படி பேசிட்டேன், அப்படி பேசிட்டேன் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு குற்ற உணர்வை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் நீதிமான்கிறது வெளிப்புறமானது அல்ல, உள்ளான ஆவியானவர். நமக்கு ஏற்கனவே நம்முடைய தேவன் சிலுவை மரணம் மூலமாக நமக்கு நீதிமான்கிற பட்டத்தை கொடுத்து விட்டார். இப்போ அதை அக்செப்ட் பண்ணது கூட நிறைய பேருக்கு கஷ்டமாக இருக்குது. உள்ளான ஆவி தேவன் உள்ளுக்குள்ளே வர ஆசை நம்முடைய உள்ளத்திலே வர அவர் விரும்புகிறார். நம்ம அவருக்கு இடம் கொடுத்து நம்ம உள்ளே ஆளுகை செய்யும்போது நீங்கள் நீதிமான் தாங்க. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த சரீரம் ஐம்புலங்கள் சில காரியங்கள் பார்க்கும். ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிங்க, அதனால தான் தப்பாயிட்டு நான் நீதிமானம் எப்படி இருக்க முடியும், நான் அந்த அந்த தப்பாக பேசிட்டேன், அப்படி செஞ்சிட்டேன், இப்படி செஞ்சிட்டேன்னு. அந்த மாதிரி காரியங்கள் இந்த உலகத்தில் இந்த பாவங்கள் கண்களில் பார்க்கும், எல்லாம் நடக்கும். ஆனால் நீதிமான்கிறது தேவன் அப்பவுமே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை. அது எப்படி இருக்குன்னா வெளிச்சமாக இருக்கிறது. எப்படி உங்களுக்குள்ள ஒரு பிரகாசம், நான் நீதிமான ஆகிட்டேன், அப்போ நான் எப்படி இருக்கணும் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு உணர்வை தேவன் கொடுக்கிறார். நீ இப்படி வாழ வேண்டும் என்று அவர் கற்றுக் கொடுக்கிறார். பைபிள் உங்கள் கையில் கொடுத்து, நீ நீதிமான் தான், நான் உனக்காகத்தான் சிலுவின் மரணத்தை ஏற்றுக்கொண்டேன், அதனால் உனக்குள்ள பாவங்கள் நீக்கினேன், தரித்திரத்தை எல்லாத்தையும் நான் சுமந்தேன், நீ செழித்து வாழ வேண்டும் என்று, அதனால தான் உன்னை நீதிமான ஆக்கிவிட்டேன், இனிமேல் எந்த பிசாசும் உன்மேல் கை வைக்க முடியாது என்று. ஆனால் மனுஷன் வெளிப்புறமான அந்த சூழ்நிலையை வச்சு அவனே தன்னை சாட்டையில் அடிச்சுக்கிட்டுதான். அவன் நீதிமான்கிறதே அவனுக்கு இல்லை அப்படிங்கிறத அவன் பிசாசு எந்த அளவுக்கு ஒருவனை அப்படி போட்டு வச்சுக்கிட்டான் பாருங்கள். அவனை நீதிமான் இல்லை, ஏதாட்டும் தப்பாக பேசினா நான் எப்படி நீதிமான் ஆகும் அப்படின்னா அந்த விஷயத்தில் தப்பாக பேசிட்டேனே அப்படின்னு. ஆனால் தேவன் ஒவ்வொரு நாளும் உங்களை சுத்திகரித்து உங்களை வாழ வைக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் பாருங்கள், இதைத்தான் தேவன் விரும்புகிறார். நீ என்னிடத்தில் வரும்போது நான் உன்னை நீதிமானாக்கிட்டேன்னு ஏற்கனவே ஒரு வெளிச்சம், அதாவது அதனுடைய பலபலன்கள், அதனுடைய எல்லாத்தையும் நான் உனக்கு தர விரும்புகிறேன். வெளிச்சம்ங்கிறது எப்படி தான் ஒரு நீங்கள் பாருங்கள், இருளிலேருந்து வெளிச்சம் வரும்போது உங்களுக்கு எல்லா கண்கள்லேருந்து எல்லாம் தெரிகிறது. அதே போல் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கவனிக்க உங்களுக்கு எல்லா விதமான எது தவறு, எது தப்பு, எப்படி பேசணும், எப்படி இருக்கணும், தேவனுடைய எப்படி நேரத்தை செலவு பண்ணணும், எல்லா விதமும் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். இருளில் இருந்தீங்கன்னு இப்போ வெளிச்சமாயிட்டீங்க. அதுக்கப்புறமான செம்மையான இருதயத்தாருக்காக என்ன கொடுத்துருக்காரு? மகிழ்ச்சி. உங்களுக்கு எப்பவும் மகிழ்ச்சி. இதெல்லாம் தேவன் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார், அதை கொடுத்திருக்கிறார். அதை நீங்கள் அறிந்து கொள்ளவாக இருக்கிறீர்கள். இந்த ஒரு விதையை உங்களுக்குள்ளே வைத்துட்டார். நீதிமான்கிற ஒரு விதை உங்களுக்குள்ளே இருக்குது, அதை நீங்கள் அறிஞ்சு கொள்ளலை. செம்மையான இருதயம் உங்களுக்குள்ளே இருக்குது, நீங்கள் அறிஞ்சு கொள்ளலை. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய வெளித்தோட்டங்களை பார்த்து நீங்கள் தன்னைத்தானே நீங்கள் குற்றப்படுத்தி கொண்டு, எது எப்படி நான் நீதிமான்னு சொல்கிறாத, நான் எப்படி நீதிமான, இப்படியே நீங்கள் உங்களுக்குள்ளே பிசாசு அப்படி தான் உங்களை பண்ணி பாடாப்படுத்துகிறான் பாருங்கள். இப்படியே நினச்சிட்டு தேவனு கொடுத்தது உனக்கு ஆசீர்வாதத்தை நீ அப்படியே மறந்துடு. அவர் நீதிமான்னு உங்களுக்கு பட்டத்தை கொடுத்துருக்கிறாரு, ஆனாலும் நீ இதை மறந்துடுன்னு சொல்லி உங்களை அப்படியே குழப்புறான் பாருங்கள். நிறைய சில நாட்டில் ஒரு கதை படித்தேன். அதாவது அவங்களுக்கு ஏற்கனவே விடுதலை அறிவிச்சிட்டாங்க. அதாவது ஒரு 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 நாள் மக்கள் அடிமையாக இருந்தாங்க. அதற்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா அவங்களுக்கு விடுதலை, அதாவது நீங்கள் போகலாம் அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. ஆனாலும் அவங்க பாருங்கள், அந்த அடிமையாக இருந்தவங்க அவங்களுக்கு அந்த சொல்லியும் அது எப்படி நாங்கள் இன்னும் அடிமையில் இருக்கோன்னு சொல்லி அதில் அவங்க அறிவித்த பிறகும் பல வருஷமாக அடிமையாக இருந்த மக்கள் இருந்திருக்காங்க. இவ்வளோ சொல்லியும் நீங்கள் அடிமையில் நீங்கள் போகலாம், இல்லை அது பழகி போச்சு அவங்களுக்கு. சில விஷயங்கள் என்ன இங்கேயே கிடப்போம், அப்படியே கிடப்போம், என்ன சொல்லி நம்ம விடுதலை ஆகிட்டோமே, நம்ம வெளியே போகும்போது நம்மளுடைய இந்த இடத்த விட்டு வெளியே போய் நம்மளும் சுதந்திரமாக வாழலைன்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு ஆசையே வரல பாருங்கள். அவன் அப்படியே அவங்களுக்குள்ளே இருந்து விட்டது. அது திரும்ப அப்படியே அடிமையாக இருந்தாங்க. கொஞ்ச நாள் கழித்து தான் வெளியே வந்தாங்க. ஆனாலும் சில பேர்கள் இப்படியே இருக்கிறாங்க. அவங்களுக்கு நீங்கள் நீதிமான்னு சொன்ன பிறகும்
எங்கே நீதிமானுங்க அப்படிங்கிற அளவுக்கு தேவன் சொல்லிட்டார் நீதிமான். ஆனால் அக்செப்ட் பண்ணதுக்கு முடியல. அதே மாதிரி தான் அவங்களும். நீங்கள் வந்து விடுதலை ஆகிட்டீங்க, நீங்கள் உங்களை என்ன நீங்கள் அடிமை கிடையாது, நீங்கள் எல்லாம் உங்களுக்கு சுதந்திரம் ஆகிட்டு அப்படின்னு சொன்ன போதும் சிலவர் இன்னும் எப்படி அது எப்படி இன்னும் அடிமையாக தான் இருக்கும், நம்ம எல்லாருமே இப்படியே தான் வாழ்ந்துட்டோம், சரி இப்படியே இருப்போம்னு சொல்லி அப்படியே அழுது அப்படியே இறந்து போனவங்க நிறையா இருக்கிறாங்க. அதே மாதிரி தான் தேவன் அந்த வார்த்தையை நமக்கு சொல்லுகிறார். நீ நீதிமான், உனக்குள்ளே ஒரு வெளிச்சம் தந்திருக்கிறேன், செம்மையான உனக்குள்ளே ஒரு மகிழ்ச்சியும் தந்திருக்கிறேன்னு சொல்லி அவர் உங்களுக்குள்ளே ஒரு உள்ளத்தை உணர்த்துகிறார். ஆக இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ளணும். நான் நீதிமான்ங்கிறத நீங்கள் அக்செப்ட் பண்ணும்போது தான் உங்களுக்கு வெளிச்சம் வரும். மகிழ்ச்சி வேண்டுமா, உங்களுடைய இதயம் உங்களுக்கு அது அந்த நீதிமான்ங்கிறது ஒரு வரும்போது என்ன நடக்குன்னா, உங்களுக்கு செம்மையான ஒரு இருதயம் வரும்பொழுது மகிழ்ச்சி கொடுக்கிறார். இதுதான் விதையாய் உங்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். தேவன் இப்படி தான் வார்த்தை கொண்டு உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறார். உங்கள் உள்ளத்தை திறக்கிறார். உங்கள் மனக்கண்களை திறந்து நீ இப்படி வாழ வேண்டும், நீ இதிலிருந்து விடுதலை ஆகும் என்று சொல்லி உங்களுக்கு அவர் கொடுக்கிறார். இப்படி தான் கர்த்தர் உங்களை தேடி வந்து உங்களுடைய அற்புதமான வார்த்தைகளை கொண்டு உங்களை வழி நடத்துகிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.